டீனா என்று இரு தோழிகள் இருந்தனர். அவர்கள் கல்லூரி படிப்பை தொடர்வதற்காக ஹாஸ்டல் தங்கி படித்து வந்தனர். அந்த ஹாஸ்டல் பக்கத்தில் ஒரு பழைய பங்களா ஒன்று இருந்தது. அந்த பங்களாவில் சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடப்பதாக அவ்வப்போது கேள்விப்பட்டனர். அவர்கள் இருவரும் அந்த பங்களாவில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருந்தனர். ஒரு நாள் இரவு அந்த பங்களா உள்ளே சென்று பார்க்கலாம் என்று முடிவு செய்தனர். ஆனால் டீனாக்கு இதில் துளியும் விருப்பமில்லை. இருந்தாலும் ரீனா அவளை மனம் மாற்றி அங்கே போகலாம் என்று திட்டம் தீட்டினாள். ஒரு நாள் இரவு அந்த பேய் பங்களாவின் கேட்டு அருகே இருவரும் சென்றனர். டீனா வேண்டாம், இது பார்க்கவே பயங்கரமாக இருக்கிறது, உள்ளே போக வேண்டாம் என்று சொன்னாள். ஆனால் ரீனா கேட்காமல், நீ வர வேண்டாம், இங்கே இரு, நான் உள்ளே சென்று பார்த்து வருகிறேன், என்ன இருக்கிறது என்று சொல்லிவிட்டு கேட்டின் உள்ளே நுழைந்தாள். பங்களா உள்ளே நுழைந்ததும் சில அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்டது. இருந்தாலும் பயப்படாமல் என்னதான் இருக்கிறது என்று பார்ப்போமே என்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு உள்ளே சென்றாள் அவள். பின்னால் யாரோ தொடர்வது போல் தோன்றியது. மெதுவாக நகர்ந்தார். இடது புறமும் வலது புறமும் ஏதோ சுற்றி சுற்றி வருவது போல தோன்றியது. அவள் பயப்பட ஆரம்பித்தாள். சரி, இதுக்கு மேல் இருந்தால் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லிக் கொண்டு பயம் வெளியே காட்டாமல் அவளாகவே பேசிக்கொண்டு வெளியே சென்றாள். வெளியே நின்று கொண்டிருந்த டீனாவிடம் இதை சொன்னான். இதற்குத்தான் உள்ளே போகாதே என்று சொன்னேன் என்று சொல்லிக் கொண்டு, வா போகலாம் நம் ஹாஸ்டலுக்கு என்று இருவரும் கிளம்பினார்கள். நடந்ததை பேசிக்கொண்டே இருவரும் இரவு தூங்க ஆரம்பித்தனர். அப்போது ரீனாவுக்கு ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் என்று தன்னை இழுத்துக் கொண்டு மேலே செல்வது போல பயந்து எழுந்து உட்கார்ந்தாள். டீனாவை எழுப்பி, எனக்கு சில அமானுஷ்யமான கனவுகள் வந்து என்னை ஏதோ தூக்கிக் கொண்டு போல கனவு வந்தது என்றால். அதற்கு டீனா, இதற்குதான் நான் செல்லாதே என்று சொன்னேன். சரி வா, இதற்கு மேல் இங்கு இருக்க வேண்டாம், நீ உன் சொந்த ஊருக்கு ஒரு 2 மாதம் சென்று விட்டு வா என்று அவளை பேருந்தில் வழியனுப்பி வைத்தாள். ஆனால் அந்த பேய் அவள் செல்லும் பேருந்தில் மேலே அமர்ந்து கொண்டு அவள் சொந்த ஊருக்கே அவளை பின்தொடர்ந்து சென்றது.